ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திரு அனுக்கிரகத்தில் இன்றைக்கி ரமண திருவிளையாடல் திரட்டில் அடுத்த திருவிளையாடல் நம்ம பார்க்க போகிறோம். சர்வக்யன் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கா. சரியான தலைப்பு. ஏன் சர்வக்யன் என்ன? எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற பரம்பொருள்னு அர்த்தம். சர்வக்யன் எப்பவும் இருக்கக்கூடிய உள்ள வஸ்து. பகவான் அப்படி தானே, பகவான் தானே, அருணாச்சலனே தானே. பகவான் பச்சையம்மன் கோவிலில் இருந்த காலம் அது. அப்போது கொஞ்சம் பக்தர்கள்லாம் உட்காண்டிருக்கா. அவள் கூட சம்பாஷணையில் இருக்கார். பகவான் பேசிகிட்டே இருக்கார். பேசிகிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், சடக்குன்னு எழுந்தார். யாருக்கும் புரியல, என்ன திடீர்னு எழுந்துக்கிறாரு பகவான். விறுவிறுவருன்னு வெளில வந்தார். பச்சையம்மன் கோவிலுக்கு முன்னால் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் சென்னையிலேருந்து ஒரு பக்தர் ரங்கசுவாமி ஐயங்கார்னு பேர். அவர் உச்சி காலத்தில் வந்தவர். சரி குளிச்சுட்டு போய் பகவானை பார்ப்போன்னு குளிச்சுட்டு இருக்கார். குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை வருது. இப்போவே சில இடங்களில் வனாந்திரமாக இருக்கும் அருணாச்சலம். நான் 1991 முதல்ல மலையை சுற்றி வரும்பொழுது இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைக்குமே வித்தியாசம் ஜாஸ்தி. அப்போது பகவான் இருந்த காலத்தில் ரமணாசிரமங்கிறது ஏதோ ஊருக்கு வெளியில் ஒரு வனாந்திரம். அதுலேயும் மலையை சுற்றி வரும்பொழுது அந்த மலைக்கு இந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் இன்னும் வனாந்திரமாக இருக்கும். அது மாதிரி அன்றைக்கி அது ஒரு வனாந்தரம். அது ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி வன விலங்குகள்லாம் வரும். சிறுத்தை ஒன்று தண்ணி குடிச்சுட்டு இருக்கு. பகவான் ஏண்டா எழுந்து வெளியில் வந்தார்னு பார்த்தா விறுவிறுன்னு வந்தவர் அந்த சிறுத்தையே பார்த்துட்டு இருக்கார். சிறுத்தை அப்படி திரும்பி பகவானை பார்த்துதா. பகவான் சொல்கிறார், பாருங்கோ, நீ இப்போ போ, அப்புறமா வா, உன்னை பார்த்தா பயப்படுவார். பகவான் சொன்ன வார்த்தை. பக்தர்கள் மேலே பகவானுக்கு எப்படி ஒரு வாத்சல்யம் இருந்தால், எப்படி ஒரு ஈடுபாடு இருந்தால், எப்படி ஒரு அக்கறை இருந்தால், தாயினும் சால பரிந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் பகவான் கவனிச்சுட்டு இருக்கார். நம்மளை ஃபாலோ பண்ணுறார். நாம் பகவானை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லை. பகவான் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். பாருங்கோ, பேசின்னு இருக்க பகவான் திடீர்னு எழுந்து ஐயோ இந்த சிறுத்தை ஒரு 5 அறிவு உள்ள ஒரு வன விலங்கு, இவர் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து அந்த சிறுத்தையே பார்த்துருந்து அந்த அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி தன்னுடைய நோக்கத்தினால் அது திரும்பின உடனே தமிழில் அதுக்கிட்ட பேசுகிறார். நீ இப்போ போ, அப்புறமா வா, உன்னை பார்த்தா பயப்படுவேன். உடனே அந்த சிறுத்தை பாருங்க பகவானையும் பார்த்தது, ரங்கசுவாமி ஐயங்காரையும் பார்த்தது, போயிடுத்து. இது என்னன்னு சொல்கிறது? இந்த விலங்குகள் பாஷை அவருக்கு தெரிஞ்சுதா, இல்லை அவர் பேசுகிறது விலங்குகளுக்கு புரியுறதா? இது என்ன ஒரு கருணை, என்ன ஒரு அதிசயம்! இதிலிருந்து நாம் கற்றுக்கிறது என்ன? ஒரே ஒரு இந்த திருவிளையாடலில் ஒன்று தான். என்ன? நாம் பகவானை சரண் அடைஞ்சிட்டா பகவான் நம்மளுடைய நலன்களெல்லாம் கவனிச்சுக்கிறார். நம்மளுடைய பாதுகாப்பு பகவான் கையில் போயிடுறது. இதை விட வேறு என்ன புரிஞ்சுக்கிறது? நம்ம ரமணார்ப்பணம்.